வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், கிளர்க், வாரண்ட் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து டோட்டலா 1526 வேகன்சிக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தின ஷார்ட் நோட்டீஸ் ஆல்ரெடி வந்திருந்துச்சு. இப்போ வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் நோட்டிபிகேஷனே வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th இல்லைனா டிப்ளமா படிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். 12th நீங்க எந்த குரூப் ஆனாலும் படிச்சிருக்கலாம். மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். மேரிட் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுமே அப்ளை பண்ணலாம், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஏன்னா இதுல வந்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் அப்படின்னால கண்டிப்பா இதுல வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி கொடுத்திருந்த அந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன் வந்தப்போ கொடுத்திருந்த வீடியோல நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, பர்டிகுலரா வந்து இதுல பிசிக்கல் டெஸ்ட் இப்போ இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் இதுல வந்து பிசிக்கல் டெஸ்ட் இல்லாம இருந்துச்சு, இப்ப ரன்னிங் இருக்குது. ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்ன எலிஜிபிலிட்டி இருக்கும், செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, மற்ற கம்ப்ளீட் டீடைல் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியுமே நான் வந்து அதுக்கடுத்த வீடியோல கொடுப்பேன். ஓகே, ஸோ இப்போ சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்னா சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, அசாம் ரைபிள்ஸ் இது எல்லாமே தான் வரும். இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள், ஏஎஸ்ஐக்கான வேகன்சி வந்து தனித்தனியா இது வரைக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட் மூலமா தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரே ரெக்ரூட்மெண்டா பிஎஸ்எஃப்ல இருந்து பண்றாங்க. ஓகே, ஸோ பிஎஸ்எஃப் இந்த ரெக்ரூட்மெண்டா கண்டக்ட் பண்றது, ஆனா வேகன்சி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது. ஓகே, நீங்க அப்ளை பண்றப்போ நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்றீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சிஎஸ்எஃப் வேணும், ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து எஸ்எஸ்பி, மூணாவது ஐடிபிபி, நாலாவது அசாம் ரைபிள், இந்த மாதிரி நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்க நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுத்திருந்த போஸ்டே கிடைச்சிரும். இல்லைன்னா நீங்க எடுத்திருக்கிற மார்க்குக்கு எந்த போஸ்ட்டுக்கு கட் ஆஃப் கிளியர் பண்ணிருக்கீங்களோ அந்த போஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ மூணாவது ப்ரிஃபரன்ஸ் ஐடிபிபி அது கூட கிடைக்கலாம். ஓகே, நீங்க கம்மியான மார்க் எடுத்திருந்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிடும். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ளை பண்ற வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ அப்ளிகேஷன் வந்து 9 ஜூன் 2024 இருந்து 8 ஜூலை 2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லல. ஃபர்ஸ்ட் வந்து இதுல பிசிக்கல் டெஸ்ட் தான், அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் டேட் இருக்கும். பிசிக்கல் டெஸ்ட் எப்போ அப்படிங்கறத சொல்லல. ஸோ வேகன்சி வந்து பாத்துடலாம். அதாவது ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் வாரண்ட் ஆஃபீஸர், பர்சனல் அசிஸ்டன்ட், இந்த ரெண்டுமே வந்து ஒரே விதமான போஸ்ட் தான். ஓகே, ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரி ஜாப் தான் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நீங்க வந்து ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுக்குமே வந்து வேகன்சி ஒன்னா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ இதுல வந்து பிஎஸ்எஃப்ல 17 வேகன்சி, சிஆர்பிஎஃப்ல 21 வேகன்சி, ஐடிபிபில 56 வேகன்சி, சிஎஸ்எஃப்ல 146 வேகன்சி, எஸ்எஸ்பில 3 வேகன்சி. இந்த எல்லா வேகன்சிக்குமே வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். அடுத்ததா ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரியல், ஹவில்தார், கிளர்க் இந்த ரெண்டுமே வந்து ஒரே போஸ்ட் தான். ஓகே, ஸோ ரெண்டுக்கு சேர்த்து தான் நீங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க. இது ரெண்டுக்கு தனித்தனியான வேகன்சி கொடுக்கல, ஒரே மாதிரி தான் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்எஃப்ல 302 வேகன்சி, சிஆர்பிஎஃப்ல 182, ஐடிபிபில 163, சிஎஸ்எஃப்ல 496, எஸ்எஸ்பில 5, அசாம் ரைபிள்ல 35 வேகன்சிஸ் இருக்குது. இதுல நீங்க வந்து ரெண்டுக்கு மேல அப்ளை பண்ண முடியாது. ஒன்னு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுல எல்லா போர்ஸுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுக்கு தான் ஒரு பர்சன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதனால நீங்க வந்து ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியும் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஷார்ட் ஹேண்ட் தெரியாதவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இது அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் ஒருத்தர் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதுக்கான சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட பேசிக் பே என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 29,200, ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு வந்து 25,500. ஓகே, ஆனா இன்ஹேண்ட் சேலரி உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து பாக்குறப்போ இன்ஹேண்ட் சேலரி வந்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 40,000க்கு மேல இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35,000க்கு மேல இருக்கும். இது நீங்க என்ன போர்ஸ்ல இருக்கீங்க, எந்த இடத்துல டியூட்டி பாக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிஆர்பிஎஃப்லயோ பிஎஸ்எஃப்லயோ இருக்கீங்க அப்படின்னா அதுல மேக்சிமம் நிறைய இடத்துல வந்து ரிஸ்க் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதுவே ஒரு 10,000 15,000க்கு மேல கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு 50,000க்கு மேல போகும். ஹெட் கான்ஸ்டபிள்லே வந்து பாத்தீங்கன்னா 50,000க்கு மேல வந்து சேலரி கிடைக்கும். சோ இது வந்து மினிமம் சேலரி நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க எந்த இடத்துல டியூட்டி பாக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதை விடையும் அதிகமான சேலரி இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இன்கிரிமெண்ட்டும் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் வந்து 1/8/2024 இந்த டேட்ல உங்களுக்கு இந்த ஏஜ் இருக்கணும். இந்த ஏஜுக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கவங்க 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க 28 வயசுக்குள்ள இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்க வந்து 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா
1/8/2024 இந்த டேட்ல இருக்கணும். ஓகே, இந்த டேட்ல நீங்க வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். அது வந்து 12th ஈக்குவலண்ட் தான். ஆனா நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறப்போ இது வந்து 12th ஈக்குவலண்டான ஒரு கோர்ஸ் தான் அப்படிங்கிறதுக்கான சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அது நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்களோ அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. அதுக்கான ப்ரூஃப் நீங்க கொண்டு போயிருங்க. அதாவது நீங்க படிச்சிருக்கிற அந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12th ஈக்குவலண்ட் தான், இதுவும் 12th ஒன்னு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து கேட்கறாங்க. ஓகே, இதுவுமே வந்து நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 12th நீங்க எந்த குரூப் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே, இப்போ ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து டோட்டலா 1283 வேகன்சி இருக்குது. இதுக்கு டைப்பிங் வந்து சர்டிபிகேட் வச்சிருக்கணுமா அப்படிங்கிற நிறைய பேர் கேட்கறீங்க. சர்டிபிகேட் தேவையில்லை. நீங்க நார்மலா டைப்பிங் கத்துக்கிட்டா போதும். அதுக்கு டைப்பிங் கிளாஸ் போகணும், டைப் ரைட்டிங் கிளாஸ் போய் தான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இதுல ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், சிம்பிளா நீங்க கத்துக்கலாம். அதனால நீங்க வீட்டிலே இருந்து டைப்பிங் எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு, அது ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான், அதை பார்த்துட்டு நீங்க இப்ப இருந்தே டைப்பிங்கும் கத்துக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இதுல வந்து ஸ்பீடு கம்மியா இருந்தாலும் அக்யூரசி வந்து அதிகமா பார்ப்பாங்க. அதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணாம வந்து டைப் பண்ணணும். அப்படின்னாலும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மா டைப்பிங் டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 243 வேகன்சி தான் இருக்குது. பட் உங்களுக்கு ஷார்ட் டர்ன் தெரியுது அப்படின்னா நீங்க இதை விட்டுட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த இதுக்கு அப்ளை பண்றவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஷார்ட் டர்ன் படிச்சு ஓரளவு நல்லா படிக்கிறவங்க, அதாவது எக்ஸாமுக்குன்னு நல்லா ப்ரிப்பேர் பண்றவங்க கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அப்படிங்கனால உங்களுக்கு ஷார்ட் டர்ன் தெரியும் அப்படின்னா இதை வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க ஷார்ட் டர்ன் படிக்க போறீங்க அப்படின்னாலும் கூட நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா எஸ்எஸ்சிலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கும் வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஷார்ட் டர்ன் படிச்சிருக்கணும். ஓகே, டைப்பிங் தெரியலன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், டைப்பிங் கத்துக்கலாம், அதுக்கு வந்து டைம் இருக்குது. ஓகே, ஆனா இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க இப்ப ஜாயின் பண்ணியிருந்திருக்கணும், இல்லைன்னா இதுக்கு முன்னாலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படின்னா மட்டும் நீங்க ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அதாவது ஷார்ட் டர்ன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்கணும். ஓகே, ஷார்ட் டர்ன் தெரிஞ்சவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க ஸ்கில் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருவீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா தான். அதுவுமே வந்து எல்லாரும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து உமன் கேண்டிடேட்டா இருந்தீங்க, அதாவது ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. மற்றவங்க மட்டும் 100 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதுல இருந்து இப்ப சேஞ்ச் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இதுல பிசிக்கல் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகே, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ல வந்து ஹைட் செஸ்ட் மெஷர் பண்ணுவாங்க. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல வந்து ரன்னிங் இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒரே நாள்ல தான் இருக்கும். அடுத்ததா இந்த ரன்னிங் டெஸ்ட்ல யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறாங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த ரெண்டுலயும் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது எக்ஸாம்ல வந்து அப்பியர் ஆவீங்க. எக்ஸாம்ல வந்து ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்ல ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபை கிளியர் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்ல வந்து அந்த டைப்பிங் டெஸ்ட் இல்லைன்னா அந்த ஸ்டெனோகிராஃபர் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இது மூணுமே வந்து ஒரே நாள்ல நடக்கும். ஒரு நாள் 2 நாள் வந்து கண்டினியூஸா நடக்கும். ஓகே, ஸோ 3 ஸ்டேஜ் இருக்குது. இது ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 2, இது வந்து ஸ்டேஜ் 3. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுல வந்து பிசிக்கல் டெஸ்ட்டுக்குலாம் வந்து மார்க் எதுவுமே கிடையாது. எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சா உங்களுக்கு வந்து ஃபைனல் செலக்ஷன் இருக்க போது. ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் மார்க்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஹைட் செஸ்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேலுக்கு வந்து 165 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். அதுவே நீங்க எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 162.5 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. செஸ்ட் வந்து 77 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 76 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது, அவங்களுக்குமே 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஃபீமேலுக்கு வந்து ஹைட் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க, 155 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். அதுலயே நீங்க எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது, செஸ்ட் மெஷர் பண்ண மாட்டாங்க ஃபீமேலுக்கு. ஓகே, அதே மாதிரி வெயிட் வந்து அதிகமா இருந்தாவோ கம்மியா இருந்தாவோ ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அது எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா மெடிக்கல் நடக்கிறப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் வந்து வெயிட் வந்து கரெக்டா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, அதாவது எஸ்எஸ்சி ஜிடிக்காக போட்டதான். எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஹைட் வெயிட் சார்ட் வந்து சேம் தான். ஓகே, இந்த ஏஜுக்கு இந்த ஹைட்டுக்கு இவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் சேம் தான். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகே, ஸோ அந்த வெயிட் வந்து உங்களுக்கு மெடிக்கல் போறப்போ இருக்கணும். இப்போ பிசிக்கல் போறப்போ, எக்ஸாம் போறப்போ வெயிட் அதிகமாவோ கம்மியாவோ இருக்கீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மெடிக்கல் போறப்போ கரெக்டான வெயிட் இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா பிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 6.5 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணணும். இது டஃப் ஆனது. ஓகே, 6.5 நிமிஷம் அப்படிங்கிறப்போ எல்லாராலையுமே வந்து பண்ண முடியாது. இது டஃப் ஆனதா, நல்லா பிராக்டிஸ் பண்ண மட்டும்தான் முடியும். ஓகே, ஸோ 1.6 கிலோமீட்டர் 1600 மீட்டர் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேலுக்கு வந்து 800 மீட்டர் ரன்னிங் 4 நிமிஷம் 45 செகண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவுமே அவங்களுக்கு டஃப் ஆனதுதான்.
ஃபீமேல் கேண்டிடேட் வந்து டஃபானதா. நீங்களுமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் டெஸ்ட் தான். இதுல குவாலிஃபை ஆனதான் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஓகே, ஸோ இப்போ இருந்து நீங்க வந்து பிசிக்கலுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ இருந்தே எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சிலபஸ் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்க சிலபஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் மேத்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படின்னால நீங்க வந்து இப்போ இருந்து எக்ஸாம் அதுக்கப்புறம் பிசிக்கல் ரெண்டுக்குமே தயாரானாதான் உங்களால வந்து இதுல ஃபைனலா செலக்ட் ஆக முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்ல இருந்து 20 கொஸ்டின் இருக்கும், ரீசனிங்ல இருந்து 20 கொஸ்டின் இருக்கும், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அதாவது மேத்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் இருக்கும், கிளரிக்கல் ஆப்டிடியூட் இதுல இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து 20 கொஸ்டின் இருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ்ல இருந்து 20 கொஸ்டின் இருக்கும். இது ஏதோ புதுசு அப்படிங்கிற நினைச்சிடாதீங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்ம கோர்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு வீடியோலயே உங்களுக்கு இது என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். இது ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட அந்த காமன் சென்ஸை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இந்த டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, கிளரிக்கல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்க இதை சிம்பிளா அட்டன் பண்ணிடலாம். இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. நீங்க நான் கொடுத்துருக்க அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 20 மினிட்ஸ் அந்த வீடியோ இருக்கும், அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5 செக்ஷன், 5லயுமே வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின், 100 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. 100 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. 1 hour 40 minutes. ஓகே, அதாவது 100 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க். நெகட்டிவ் மார்க் பத்தி இதுல சொல்லவே இல்லை. கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் இருக்காது. ஏன்னா நார்மலா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து எப்பவுமே நெகட்டிவ் மார்க் இருந்தது கிடையாது. அதனால நீங்க 100 கொஸ்டினையுமே அட்டன் பண்ணிருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, கொஸ்டின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க. இங்கிலீஷ்ல ஹிந்தியில தான் கேட்பாங்க. நீங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ஆன்லைன்ல தான் நடக்கும். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா சிலபஸ் என்ன அப்படிங்கறத வந்து நான் அடுத்த வீடியோல தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஓகே, இங்கிலீஷ்க்கு வந்து எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான், எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. ரீசனிங்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சில என்ன சிலபஸ் இருக்குதோ அதே தான். ஓகே, இப்போ நீங்க எஸ்எஸ்சி ஜிடிக்கோ இல்லைன்னா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் படிக்கிறீங்கன்னா அதுவே வந்து போதுமானது. மேத்ஸ்ல தான் நீங்க கவனிக்கணும். இது வரைக்கும் வந்து இதுல அட்வான்ஸ் மேத்ஸ் அதிகமா கேட்டது கிடையாது. ஆனா இதுல வந்து தெளிவா கொடுத்துட்டாங்க. ஓகே, அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரியில இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்னு. ஸோ அப்போ அட்வான்ஸ் மேத்ஸும் கண்டிப்பா நீங்க வந்து படிச்சாகணும். ஓகே, அது போக ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆபரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ, ஆவரேஜ் எல்லாமே அதுல வந்துடும். ஓகே, அடுத்த கிளரிக்கல் ஆப்டிடியூட்ல இந்த ஒவ்வொரு டாபிக்கும் என்னென்ன அப்படிங்கறத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அந்த ஒரே வீடியோல. அந்த ஒரு வீடியோ பார்த்தா போதுமானது. கம்ப்யூட்டர் நாலேஜுக்குமே நம்ம கோர்ஸ்ல வீடியோஸ் அவைலபிளா இருக்குது, அதை மட்டும் பார்த்தா போதுமானது. பேசிக் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகே, இப்போ இதுல மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு கொடுத்துருக்காங்க. 100க்கு 45 மார்க் நீங்க கண்டிப்பா எடுத்தாகணும். யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட் வந்து 100க்கு 45 மார்க் எடுத்தாகணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 100க்கு 40 மார்க் எடுத்தாகணும். ஸோ இந்த 45-40 மார்க் எடுத்தா போதுமா, எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது மட்டும் பத்தாது. ஓகே, இப்போ 100க்கு 70-80 மார்க்குக்கு மேல எடுத்தாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இது பாஸ் மார்க் தான். ஓகே, இது பாஸ் மார்க் தான். இப்போ நீங்க 12th படிச்சீங்கன்னா உங்களுக்கு 70 மார்க், 200க்கு வந்து 70 மார்க் பாஸ் மார்க்னு சொல்லியிருக்காங்கன்னு வைங்க, இல்லைன்னா 100க்கு 35 மார்க் பாஸ் மார்க்னு சொல்லியிருக்காங்கன்னு வைங்க. அந்த 35 மார்க் எடுத்த எல்லாருக்குமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில சீட் கிடைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இது பாஸ் மார்க் தான். பாஸ் மார்க் வேற, வேலை கிடைக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய மார்க் வேற. ஓகே, அந்த கட் ஆஃப் வந்து நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்க நல்லா படிக்கணும். இந்த மார்க்கோட அதிகமான மார்க் எடுக்கணும். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஆவடியில சிஆர்பிஎஃப் குரூப் சென்டர்ல இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சென்னையில தான் இருக்கும். அதே மாதிரி கேரளால வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் குரூப் சென்டர்ல இருக்கும். ஓகே, சோ ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே இதுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. சோ அந்தந்த ஸ்டேட்ல அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இப்போ இந்த கம்ப்ளீட் சிலபஸ்மே நம்மளோட கோர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்குது. நான் சொன்ன இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ல சொன்ன இந்த மொத்த சிலபஸ்மே வந்து நம்மளுடைய கோர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கோர்ஸ்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேரக்டா ஆப்ல பே பண்ணீங்கன்னா 1,999 பே பண்ற மாதிரி வந்துடும். ஓகே, நீங்க டேரக்டா ஆப்ல பே பண்ணாதீங்க, எங்களோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணீங்க அப்படின்னா 1,499 பே பண்ணா போதுமானது. ஓகே, ஸோ இதை எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். இந்த 1,499 நீங்க ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 years வேலிடிட்டி உண்டு. இந்த 3 yearsல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே கோர்ஸ்ல நாங்க ஒரு 30க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸை கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இந்த ஒரு கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுல இன்க்ளூட் ஆகும். ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இன்க்ளூட் ஆகும். இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் அக்னிவீர் எல்லாமே வந்து இதுல இன்க்ளூட் ஆகும். எல்லா சிலபஸுமே இதுல வந்து அவைலபிளா இருக்கும். தனித்தனி ஃபோல்டரா கொடுத்துருப்போம். அடுத்ததான் நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே புக் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஜிகே புக் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த ஜிகே புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி இந்த 4 சப்ஜெக்ட் வந்து கவர் ஆயிருக்கும். இது எல்லாமே வந்து தமிழ்ல தான் இருக்கும். ஓகே, சோ புக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து 350,
ஜிகே புக் வந்து 500. ஓகே, இந்த புக் வந்து உங்களுக்கு நாங்க ஹார்ட் காப்பியா உங்களோட அட்ரஸ்லயே டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நீங்க கோர்ஸ்ல மட்டும் ஜாயின் பண்ணாலே போதுமானது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு புக் படிக்கணும், புக்ல படிச்சா நல்லா இருக்கும் ஜிகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து புக் வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இப்ப நம்ம கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், iOS ஆப்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், வெப்சைட்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க iOS ஆப்போ வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் கோட் தேவைப்படும், இதே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. அதாவது ஆண்ட்ராய்டு ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி சந்துருமேஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் சந்துருமேஸ்னு சர்ச் பண்ணாலுமே நம்மளோட ஆப் வரும், அதை கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இதுல சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேட்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ள நாங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்புவோம். நாங்க அனுப்பலாட்ட கூட நீங்களே கேட்டுடலாம். சேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா சந்துருமேஷன் ஒரு சேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும், இல்லைனா புக் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்க வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இல்லைன்னா அந்த யூபிஐ ஐடிக்கு நீங்க இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா 1499 பே பண்ணிட்டு அதே சாட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். நீங்க எந்த டேட்ல எந்த டைம்ல பே பண்ணீங்க, யாருக்கு பே பண்ணீங்க, டிரான்சாக்ஷன் நம்பர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிட்டு ஒரு 24 ஹவர் வந்து வெயிட் பண்ணுங்க. 24 ஹவருக்குள்ள உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ நீங்க 24 ஹவர் கழிச்சு நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி பர்ச்சேஸ்ட் கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதுல ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து மேல கண்டென்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதுல டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல சிஏபிஎஃப், ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் ஏஎஸ்ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இங்கிலீஷ், ரீசனிங், மேத்ஸ், அதுக்கப்புறம் கிளரிக்கல் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி ஃபோல்டரா கொடுத்துருக்கும். ஓகே, ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கான எக்ஸாக்ட் சிலபஸ், எக்ஸாக்டா என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அட்லீஸ்ட் ரீசனிங் ஆவது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஸ்கில் டெஸ்ட், இப்போ நீங்க வந்து எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடியது வந்து ஸ்கில் டெஸ்ட் தான். பிசிக்கல் பாஸ் பண்ணிட்டீங்க, எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து மெயின் ஆனது வந்து என்னது, ஸ்கில் டெஸ்ட்டும் மெடிக்கல் டெஸ்ட்டும் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எலிஜிபிளா இருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் தான் செக் பண்ண போறாங்க. 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ படிச்சீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் செக் பண்ணுவாங்க. நீங்க என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான சர்டிபிகேட் செக் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ அடுத்ததா வந்து மெயின் ஆனது வந்து ஸ்கில் டெஸ்ட் தான். இப்போ ஸ்கில் டெஸ்ட்ல வந்து ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷார்ட் டர்ன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. 80 வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து அவங்க இங்கிலீஷ்ல டிக்டேஷன் பண்ணுவாங்க. ஓகே, 10 நிமிஷம் டிக்டேஷன் பண்ணுவாங்க. அவங்க என்ன டிக்டேஷன் பண்றாங்களோ அதை வந்து நீங்க ஷார்ட் டர்ன்ல நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கிறது ஷார்ட் டர்ன்ல தான் எடுக்கணும். அதையும் செக் பண்ணுவாங்க. நீங்க ஃபுல்லா எழுதி எடுத்திருந்தீங்கன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த 10 நிமிஷத்துல என்ன டிக்டேஷன் பண்ணாங்களோ அதை வந்து அப்படியே டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைப் பண்றதுக்கு வந்து 50 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இது கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணணும், இங்கிலீஷ்ல டைப் பண்ணா போதுமானது. ஓகே, ஸோ இது நீங்க மிஸ்டேக் இல்லாம பண்ணணும். ஓகே, மிஸ்டேக் இல்லாம பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்க பாஸ் ஆயிருவீங்க. பாஸ் ஆனா போதுமானது, குவாலிஃபை ஆனா போதுமானது, இதுக்கு மார்க் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இப்ப நீங்க ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரியல், அதுக்கப்புறம் ஹவில்தார் கிளர்க் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் மட்டும்தான். ஸோ இது நீங்க வந்து இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில பண்ணலாம். இங்கிலீஷ்ல மட்டும் பண்ணாலே போதுமானது. இங்கிலீஷ்ல பண்றீங்க அப்படின்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடுல 10 நிமிஷம் வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அது பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு சில நேரத்துல வந்து கம்ப்யூட்டர்லயே கூட இருக்கும். மேல இருக்கிறத கீழே நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு பேராகிராஃபை பார்த்து 10 நிமிஷம் டைப் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயுமே நீங்க வந்து மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்பீடை கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஒரு 1.5 மாசம் 2 மாசம் டெய்லி ஒரு 1 மணி நேரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அக்யூரசி கொண்டு வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல எப்படி பாஸ் ஆகுறது, இந்த ஸ்பீடை கொண்டு வந்துட்டீங்க இல்லைன்னா இந்த டைமுக்குள்ள நீங்க டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலுமே அதுல வந்து பாஸ் ஆகிறோம் இல்லைன்னா ஃபெயில் ஆகிறோம் அப்படிங்கறது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வச்சுதான். இப்போ டைப்பிங் டெஸ்ட்ல பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹெட் கான்ஸ்டபிள் இல்லைன்னா ஹவில்தாருக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட்ல பண்றீங்கன்னா அதுல வந்து 5% வரைக்கும் மிஸ்டேக்ஸ் அலௌடு. அதாவது ஒவ்வொரு வேர்டா வந்து கவுண்ட் பண்ணுவாங்களே, நீங்க டோட்டலா கவுண்ட் பண்ண வேர்டுல 5%. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100 வேர்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி 100 வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல 5 வேர்ட்ஸ் வந்து தப்பா இருந்தா ஓகே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10 வார்த்தைகளை வந்து கழிப்பாங்க. அதாவது உங்களோட ஸ்பீடு கம்மியாகிற மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ நீங்க அடுத்து ஒரு 6வது ஒரு மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 5% மிஸ்டேக் ஆகி 95 தான் இருக்குது. ஓகே, அடுத்து 6வது ஒரு மிஸ்டேக் பண்றீங்கன்னா அடுத்து அந்த 95ல 10 கழிஞ்சு 85 ஆயிரும். ஓகே, ஸோ டைப்பிங் டெஸ்ட் பத்தி நான் தெளிவா இன்னொரு வீடியோ கூட போடுறேன். ஸோ டைப்பிங்ல உங்களுக்கு அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க மிஸ்டேக் பண்ண நீங்க ஸ்பீடா பண்ணியிருந்தாலும் ஃபெயில் ஆயிருவீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸ்பீடும் இருக்கணும், அக்யூரசியும் இருக்கணும்.
அதே மாதிரி இப்ப ஸ்டெனோகிராஃபருக்கு பண்றீங்க அப்படின்னா 40 மிஸ்டேக் வரைக்கும் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்கல்ல, அவங்க என்ன டிக்டேஷன் பண்ணாங்களோ அதை டைப் பண்றீங்கல்ல, அதை வந்து 40 மிஸ்டேக் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். அதாவது அதுதான் வந்து 5% இருக்கும். ஸோ அந்த 40 மிஸ்டேக்கு அப்புறம் நீங்க பண்ற மிஸ்டேக்கு வந்து நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கு ஈக்குவல் ஆயிரும். அதாவது 40 மிஸ்டேக் தான் அலௌடு, அதுக்கப்புறம் ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே நீங்க வந்து ஃபெயில். ஓகே, ஸோ அதுக்குள்ள வர்ற மாதிரி பாத்துக்கணும். ஓகே, ஸோ அதுலயும் நீங்க வந்து கரெக்டா நோட்ஸ் எடுத்தாதான் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ண முடியும். டைப்பிங்கும் கரெக்டா பண்ணணும். ஸோ அதுலயும் நீங்க வந்து தெளிவா இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்கில் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னால நிறைய பேர் கேட்கறது வந்து கண்ணாடி போட்டிருந்தா அலௌடா அப்படிங்கிறது. கண்ணாடி போட்டிருக்கிறவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. இதுல வந்து நியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா N6 N9 இருக்கணும். இப்ப நீங்க ரைட் ஹேண்டர் அப்படின்னா ரைட் ஐல N6ம் லெஃப்ட் ஐல N9ம் இருக்கணும் மினிமம். அதே மாதிரி டிஸ்டன்ட் விஷன் வந்து பாத்தீங்கன்னா 6/6 ரைட் ஐலையும் லெஃப்ட் ஐல வந்து 6/9ம் இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டருக்கு மாறும். ஓகே, லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஐல 6/6ம் ரைட் ஐல 6/9ம் இருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து நீங்க கண்ணாடி எதுவும் போட்டிருக்க கூடாது, வேற எதுவும் சர்ஜரி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் இருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நாக்னி இருக்கக்கூடாது, ஃபிளாட் ஃபுட் இருக்கக்கூடாது, வெரிகோஸ் வெயின், அதே மாதிரி ஸ்கின் டை அதாவது மாறுகன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நார்மலா ஒரு போலீஸ் செலக்ஷன்ல இல்லைன்னா ஆர்மி செலக்ஷன்ல வந்து எப்படி மெடிக்கல் இருக்குமோ அந்த மாதிரி இதுல மெடிக்கல் இருக்கும். அதனால இது வந்து நீங்க அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. ஓகே, ஃபிட்டா இருந்தா மட்டும் இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. டேட்டூவும் அலௌடு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பிளேலிஸ்ட்டை வந்து பாருங்க, வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஃபென்ஸ் மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலயே நார்மலா என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படிங்கறது நான் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். அடுத்த இந்த 3 வீடியோவும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா பாத்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுல வேகன்சி வந்து ஸ்டேட் வைஸா இல்லைன்னா ஆல் இந்தியா பேசிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா ஆல் இந்தியா லெவல் வேகன்சி தான். தமிழ்நாட்டுக்குன்னு தனியா வேகன்சி தனியா கட் ஆஃப் எல்லாம் கிடையாது. ஆல் இந்தியா லெவல் கட் ஆஃப் அப்படின்னா நீங்க நல்லா படிச்சாதான் செலக்ட் ஆக முடியும். போஸ்டிங்குமே வந்து எங்க வேணாலும் போடுவாங்க. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் தனித்தனியா ரூல் இருக்குது, இப்படிதான் போஸ்டிங் போடணும்னு சொல்லி அதுபடிதான் போடுவாங்க. தமிழ்நாட்டிலே பெர்மனண்டா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அந்த இதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது. அதே மாதிரி பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, அடுத்ததா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கேட்டகரியில அப்ளை பண்றீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிபிகேட் வந்து இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாலே நீங்க வாங்கியிருக்கணும். ஓகே, அதாவது இப்ப நீங்க ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் வந்து நீங்க அப்ளை பண்ற டைம்ல வச்சிருக்கணும். ஓகே, இல்லைன்னா நீங்க அப்ளை பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் வாங்கல அப்படின்னா வாங்கிக்கோங்க. இப்ப லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பினான்சியல் இயர்ல 2023-24 பினான்சியல் இயர்ல வாங்கின இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்டுமே லாஸ்ட் இயர்ல வாங்கின சர்டிபிகேட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா கண்டிப்பா அப்ளை பண்ற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால நீங்க சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிபிகேட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது 8/7/2024 இந்த டேட்டுக்கு முன்னால உங்ககிட்ட வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூ சர்டிபிகேட் இருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியரா இருக்கும் நம்புறேன். நான் சொன்ன மாதிரி அடுத்து அப்ளை பண்ற வீடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.